ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நண்பன் அஜய். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன பதிவில் நம்ம 2 தியரி பார்த்தோம். ஒரு தியரியில் எப்படி நம்ம லோ பீமில் போகிறோம், ஆப்போசிட்டில் வரவங்க ஹை பீமில் வராங்க, அவங்களுக்கு எப்படி சிக்னல் பண்ணி லோ பீமுக்கு கொண்டு வர ஒரு தியரி பார்த்தோம். இன்னொரு தியரியில் நம்மளும் ஹை பீமில் போகிறோம், ஆப்போசிட்டில் வரவங்களும் ஹை பீமில் வராங்க, எப்படி நம்ம அவங்கள சிக்னல் பண்ணி லோ பீமுக்கு கொண்டு வரன்ற இன்னொரு தியரியும் பார்த்தோம். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது பார்க்காம இந்த வீடியோவில் அது தெரிஞ்சுக்கிறீங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்த அனைவரும் பார்க்க போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல டிரைவிங் என்விரான்மெண்ட் கொடுக்கலாம் நம்ம இந்த உலகத்துக்கு. சேஞ்ச் ரொம்ப கஷ்டங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குற எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா, தப்பாக இருந்ததுனால சொன்னாலும் நானும் சேஞ்ச் பண்ணிப்பேன். கரெக்டாக இருக்கிற விஷயத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேங்க. ஒன்று சீட் பெல்ட், இன்னொன்று டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சீட் பெல்ட் பற்றி பார்த்துக்கலாம். சீட் பெல்ட் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சீட் பெல்ட் உங்கள் உயிரை காப்பாற்றுன்னு சொன்னீங்கன்னா அது நம்புவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக நம்பணும். ஏன்னா உங்கள் சீட் பெல்ட்டு உங்களை கண்டிப்பாக சேஃப் பண்ணும். ஓகேங்களாங்க. நம்ம டிரைவிங், நம்ம சேஃபாக போகிறோன்றது விஷயம் நம்மளை பொறுத்து கிடையாதுங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் படி அடுத்தவன் கரெக்டாக ஓட்டினா தான் நம்ம கரெக்டாக வீடு போய் சேர முடியும். நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டு போயிட்டு அடுத்தவன் ஆப்போசிட்டில் வர தப்பாக வந்தாலும் நீங்கள் காலி, நம்ம காலி. ஓகேங்களாங்க. ஸோ இது நம்ம கையிலே கிடையாது. டக்குன்னு ஆகலாம், என்ன வேணாலும், என்ன விஷயம் வேணாலும் ஆகலான்னு. நான் கூட ஓட்டிட்டு போகலாம், இந்த குட்டியான டக்குன்னு நம்ம மேலே மோதலாம். சும்மா ஏதாச்சும் தான் நான் சொல்கிறேன், சும்மா தான் நான் சொல்கிறேன். அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறோம். சீட் பெல்ட் ஏன் முக்கியம்னா, இப்போ சேஃபாக எக்ஸாம்பிள், முன்னாடி நம்ம 2 வீலர் அண்ணன் போகிறாரு பார்த்தீங்களா, டக்குன்னு விழுந்துட்டாருன்னு வைங்களேன், நீங்கள் ஷார்ப்பாக பிரேக் அடிப்பீங்க. பின்னாடி எந்த வண்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஷார்ப்பாக பிரேக் அடிக்கும் போது என்ன ஆகும்? உங்கள் தலை ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்டியரிங் வீலில் இடிக்கும். ஸ்டியரிங் வீலில் இடித்தா என்ன ஆகுங்க? ஓகேங்களா. ரொம்ப ஷார்ப்பாக அடித்து இடித்தால் என்ன வேணாலும் ஆகலாம். மூக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான போன்லாம் கிடையாதுங்க. மூக்கு ஒடிச்சதுன்னா பலன்னு ரத்தம் வரதான் செய்யும். ஓகேங்களாங்க. இது டிரைவர் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இது இருக்கிற காரில் இருக்கிற அத்தனை இதுக்குமே பொருந்தும். உங்கள் கோ பேசஞ்சர் சீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே தான், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு டேஷ்போர்டில் அடிப்பாங்க. பின்னாடி உட்காந்துருக்கிற எல்லாருமே முன்னாடி இருக்கிற சீட்ஸ் மேலே போய் மோதுவாங்க. மோதும் போது சீட்டோட பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தாங்க. அடித்தா கூட குஷன் இருந்தால் கூட குஷனுக்கு பின்னாடி கொஞ்சம் கம்பி தான் இருக்கும். அதில் அடித்தா கூட கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். சேஃபாக எல்லாமே சீட் பெல்ட் போடுறது தான் நான் அதை ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோ டிரைவர்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் சீட் பெல்ட் போட்டு ஓட்ட மாட்டாங்க. அவங்க கூட நினைப்பாங்க இவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு இவன் கிடக்கிறான், இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அப்படி யாராவது பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன். நிறையா ரேசர்ஸ் நார்மலான ரோடு ஆக்சிடென்ட்ஸில் இறந்துருக்காங்கங்க. அது நீங்கள் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய ட்ராக்ல ஓட்டுறவங்களுக்கே சாதா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி சாகும்போது நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்களும் நானும் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா. ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுனா ட்ராக்ல போய் ஓட்டலாம், ரோட்டில் கிடையவே கிடையாது. அதனால ஆவரேஜ் ஸ்பீட் 80 ஹைவேஸில், அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் 80 to 100 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சிட்டிக்குள்ளே கிடையாது, ஹைவேஸில். சிட்டிக்குள்ளே முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ கம்மியாக போக முடியுமோ போங்க. இந்த ரோட்டில் என்னால் 43 தான் ஓட்ட முடியுது, அதுக்கு மேலே நான் ஓட்டலை. ஓகேங்களாங்க. சரி, பேக் டு இப்போ சீட் பெல்ட்ஸு. இப்போ நிறைய காரில் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்கங்க.
என்னன்னா 2 கார் சொல்கிறேன். ஒன்று வந்து ஒரு நார்மல் பெட்ரோல் கார், புது வெர்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட், அதாவது டிரைவர் லெஃப்ட் சைடு ஒரு சீட் இருக்கும் இல்லைங்க, அந்த சீட்டில் சீட் பெல்ட் போடலன்னா கத்திகிட்டே கிடக்கும். ஓகேங்களா? நீங்கள் போடுற வரை அது நான் ஸ்டாப்பாக கத்திகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு நல்ல ஃபீச்சர். ஓகேங்களாங்க? சீட் பெல்ட் போடணுன்றத கட்டாயத்தை அது கொடுக்குது. அது ஒரு நல்ல ஃபீச்சர். இன்னொரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், MG வின்சர்னு எடுத்துக்கலாம். அந்த பின்னாடி சீட்லேயும் நீங்கள் சீட் பெல்ட் போடலைன்னா கத்திக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? நான் ஸ்டாப்பாக கத்திக்கிட்டே இருக்கும். நல்ல ஃபீச்சர் தான், நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ சொல்லுது அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். ஒரு சின்ன அரிசி பேக் நான் கொண்டு வந்தால் கூட இல்லை சீட் பெல்ட் போடுங்க, சேஃப்டி முக்கியம். ஒரு காருக்கே நம்ம சேஃப்டி புரியுதுன்னா மனுஷன் ஓட்டுற நம்மளுக்கே அந்த சேஃப்டி புரிய மாட்டேன்றது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் காரில் யார் ஏறுறாங்களோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சீட் பெல்ட் போட சொல்லுங்க. ஹெல்மெட் எப்படி தலை கவசமோ சீட் பெல்ட் நம்ம உயிர் கவசங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு சின்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஒரு வேலையாக போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போது என்னால் டிரைவ் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் இன்ஜுரியாக இருந்தனால ஒரு டிரைவர் வச்சு தான் போனோம். அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வச்சுருக்காரு, நைட் டிரைவுங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வச்சுருக்காருன்னா ரெஸ்டிங் பொசிஷனில் வச்சுருக்காரு. ரெஸ்டிங் பொசிஷன்னா சீட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீட் இருக்கு இல்லைங்க, அப்படியே உங்கள் பின்னாடி சீட் இருக்குல்ல, பேக் சீட்டு, அது லைட்டாக போய் அந்த சீட்டோட ஜாயின் பண்ணுற அளவுக்கு சீட்டை வச்சுருக்காரு. ஸ்டியரிங்க்கும் அவருக்கும் ரொம்ப தூரம் அப்படி ஓட்டுறாரு. அப்படியெல்லாம் நிறைய, அவர் மட்டும் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் நான் நிறையா பார்க்குறேன், நிறைய பேர் அந்த மாதிரி ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. நீங்கள் அப்படி ஓட்டும் போது உங்களால் உங்கள் விஷன் வந்து ஃபுல்லாக கிடைக்காதுங்க. உங்கள் பானட்டுக்கோ இல்லை பானட்லேருந்து ஒரு 30 மீட்டர்ஸ் முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. சடனாக ஒரு குழந்தை இல்லை நாய்க்குட்டி இல்லை மாடு ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சப்போஸ் அந்த மாதிரி யாராவது நீங்கள் பார்த்துட்டு இல்லை அது ஈஸின்னு சொன்னீங்கன்னா, பாஸ் இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயங்க. உங்கள் டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ரெக்லைனரில் உட்காந்துக்கலாம். நம்ம காரு ரெக்லைனிங் பொசிஷனில் வச்சுட்டு அது டிரைவர் சீட்டை ரெக்லைனிங் பொசிஷனில் வச்சு ஓட்டுறதெல்லாம் வெரி ராங் ப்ரோ. அது அப்படி தான் சொல்ல தோணுது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நான் கரெக்டாக உங்களுக்கு எப்படி டிரைவிங் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத நான் காமிக்கிறேன். அது எப்படின்னா கரெக்டாக உங்களோட கையை வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கணும். உங்கள் எல்போ இருக்கு இல்லைங்க, அங்கே அந்த எல்போ வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் ஒரு ப்ராப்பராக உட்காண்ட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள் நீ ஜாயிண்ட்டும் கொஞ்சம் பெண்டாக இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் ஒரு கரெக்டான பொசிஷனில் உட்காண்ட்ருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்னொரு விஷயம், அந்த மாதிரி ரெஸ்டிங் ஃபேஸில் நான் டெஸ்ட் பண்ணது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி அப்சர்வ் பண்ணது, அது அவ்வளோ தூரம் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டில் அவ்வளோ தூரம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க்கு தான். ஸோ டிரைவர் சீட் ப்ராப்பராக வச்சு ஓட்டுங்க. நோ ரெஸ்டிங் பேக். அது ரெஸ்ட் எடுக்கணும்னா நம்ம வீட்டில் ரெக்லைனரில் உட்காந்துக்கலாம். நம்ம ஓட்டுறக்கு வந்திருக்கோம் சேஃபாக, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபாக போய் சேரணும். நம்ம மட்டும் சேஃபாக இருக்கக்கூடாது, ரோட்டில் வர எல்லாருமே சேஃபாக இருக்கணும். நம்ம கூட வரவங்க எல்லாம் சேஃபாக இருக்கணும். அது நம்ம கையில், ஓட்டுறவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபீல் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய். டேக் கேர் கைஸ், லவ் யூ ஆல், பாய்.